எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இங்கே பின்னாடி இருக்கிறது வந்து ஆதிசக்தி பீட பாலாலயம். இதுதான் முதல்ல 11 சித்தர் சக்தி பீடம் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த 11 சித்தர் சக்தி பீடத்துக்காக ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் பாலாலயம் அமைச்சிருந்தோம். அது 1994 பண்ணி இங்கே எல்லா சித்தர்களையும் இங்கே வந்து ஓலைப்பட்டியில் வச்சுருந்து இங்கேருந்து போனதாக 2004 கும்பாபிஷேகம் அங்கே நடந்தது பெரிய கோயிலில். ஸோ இந்த கோயில் அதுக்கப்புறம் வந்து குருஜி கேவிஎல் சர்மா அவர்கள் இது அப்படியே இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இது பாலாலயமாக இது வரைக்கும் இங்கே இருந்தது. இப்போ வந்து இந்த பாலாலயத்தை வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் புனருத்தாரணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு வந்து அம்பாளுக்கு வந்து பெரிய கோயிலில் வந்து மகாமேரு பிரதிஷ்டை ஆகிருக்கு. அந்த மகாமேரு பிரதிஷ்டை ஆகிருக்கிறது வந்து பச்சைக்கல். அந்த பச்சைக்கல் ஒரு கல்லில் பின்னமாயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு 2 கல் எடுத்துகிட்டு வந்தோம், 5x 5 சைஸு. அதில் ஒரு கல்லை இறைவனுடைய திரு அருளால் எந்தவித பின்னமும் இல்லாமல் மகாமேரு உருவாக்கப்பட்டு இப்போ பெரிய கோயிலில் இருக்குது, சித்தர் கோயிலில். அந்த ஒரு கல் அப்படியே இருந்தது, கிட்டத்தட்ட 20 வருட காலமாக அப்படியே இருந்தது. அதுக்கு என்ன விதிக்கப்பட்டதுன்னு தெரில. இப்போ அது என்னன்னாக்கா இப்போது நம்ம பாலாலயத்தை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் அழகு பண்ணி பண்ணலாம் அப்படின்றப்ப அந்த கல்லில் பெருமாள் விக்கிரகம் செஞ்சு கொங்கணவர் விக்கிரகம் செஞ்சு இங்கே பிரதிஷ்டை ஆகணும்னு உத்தரவாச்சு. அதை வந்து குபேரன் அவர்கள் பெரிய லாயர் சென்னையில் இருக்காங்க, அவங்க தலைமையில் சக்திபீட மகா கணபதி ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட்டில் இன்னும் ட்ரஸ்டீஸ்லாம் இருக்காங்க. அருண் ரவிசங்கர் வினோத்தன் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து குபேரன் சார் தலைமையில் இன்றைக்கி வந்து இந்த பாலாலயம் வந்து பாலஸ்தாபனம் பண்ணுறதுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து உள்ள கணபதி ஹோமம் நடக்குது. இன்றைக்கி தேதி வந்து 9/7/2024. இன்றைக்கி காலைல கணபதி ஹோமம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாயங்காலம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலாகஷ்டம் பண்ணி எல்லாம் சித்திரத்தில் அந்த சக்தியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இதை இங்கேருந்து கொண்டு போய் நம்ம பெரிய கோயிலில் அங்கே ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம். அந்த ஷெட்டில் வந்து மாட்டி இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டு முழுமையடைகிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க எல்லோரும். இங்கே வந்து பெருமாள் பிரதிஷ்டை ஆகி மிகப்பெரிய அளவில் வந்து உருவாங்கிற ஒரு நம்பிக்கை குபேரன் சாரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் மாடம்பாக்கம் கிராமமே ஏற்கனவே செழிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு 18 சித்தர் சக்திபீடம் வந்ததுக்கப்புறம். இப்போ இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த கிராமத்தை சுற்றி உள்ள ஜனங்க எல்லாரும் மிகப்பெரிய அளவில் நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தலமாக இது விளங்க போகுது. இதனுடைய பூர்வாங்க முயற்சி தான் இன்றைக்கி. இந்த திருப்பணியில் எல்லாரும் தங்களால் முயன்ற சிறு சிறு உதவிகளாக இருந்தாலும் பெரு உதவிகளாக இருந்தாலும் செஞ்சு குபேரன் சாருடைய பக்கபலமாக இருந்து குருஜி கேவிஎல் சர்மா அவர்களுக்கும் பக்கபலமாக இருந்து நம்ம வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். வணக்கம்.